வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிசி 3.1ல ஒர்க் பேக் கொஸ்டின். இந்த தியரி 2 தான் வந்து இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரியர் டு வெல்டிங் யூ நோட்டீஸ் த இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் V butt has been reduced from 70 degree to 55 degree. Which of the following could explain such a change? ஸோ வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம் சரிங்களா. அந்த மாதிரி இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து 70லேருந்து 55 டிகிரியாக வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது கீழே உள்ள 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அது சேஞ்ச் ஆகும்போது என்ன இதெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷனையும் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு எது எக்ஸாக்டாக வந்து இப்போ அந்த இன்க்ளூடட் ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சுன்னா இதுவும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா த ரெடியூஸ்ட் ஆங்கிள் வுட் டிக்ரீஸ் த நீட் ஃபார் அ ரூட் ஃபேஸ். இப்போ வந்து ஆங்கிள் ரெடியூஸ் ஆகிறதுனால ரூட் ஃபேஸோட சைஸும் வந்து உங்களுக்கு வந்து குறையும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளுக்கும் ரூட் ஃபேஸுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் மாற்றினாலும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதனால உங்களுக்கு வந்து அது வந்து மாறாது சரிங்களா. அது வந்து இண்டிபெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஆங்கிள் மாறுச்சு அப்படின்னா ரூட் ஃபேஸ் மாறணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா த ரெடியூஸ்ட் ஆங்கிள் வுட் இன்க்ரீஸ் த ஸ்ட்ரெஸ் காஸ்ட் பை வெல்டிங். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எதனால் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அதிகமான வெல்டு மெட்டல் லைக் வெல்டிங் வால்யூம் வந்து அதிகமாக நம்ம டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரைண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகிறதுனால ஆங்கிள் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி வாங்க. த ரெடியூஸ்ட் ஆங்கிள் வுட் இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் வெல் மெட்டல் நீடட். ஸோ ஆங்கிளை ரெடியூஸ் பண்ணுறதுனால அமௌண்ட் ஆஃப் வெல் மெட்டல் டெபாசிட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது முழுக்க தப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் ரெடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வெல்டு மெட்டல் டெபாசிஷன் ரேட் வந்து குறையும். அந்த டெபாசிஷன் வேல்யூம் வந்து குறையும் கூடாது. ஸோ ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் டி போகலாமா. த ரெடியூஸ்ட் ஆங்கிள் வுட் டிக்ரீஸ் த வெல்டிங் டைம். ஸோ நம்ம வந்து ஆங்கிளை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வெல் டெபாசிஷன் அது வந்து அந்த வேல்யூம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாகிறதுனால உங்களுக்கு வந்து வெல் பண்ணுற டைம் வந்து குறையும். உங்களுக்கு வந்து இப்போ 70 டிகிரி இன்க்ளூடட் ஆங்கிளில் வெல் பண்ணுறதுக்கும் 55 டிகிரி இன்க்ளூடட் ஆங்கிள் வெல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 55 டிகிரி நம்ம வந்து வெல் பண்ணும்போது உங்களை சீக்கிரமாக வெல் பண்ணிடலாம். ஸோ அதனால் டைம் வந்து குறையும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஸோ அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் போகலாமா. யூ ஆர் அப்சர்விங் த வெல்டிங் ஆஃப் plate butt weld in a PF position. You notice welder are using weaving technique as opposed to a stringer. Which of the following statement is incorrect? ஸோ ஒரு பிளேட்டில் வந்து வெல்ட் பண்ணுறாங்க பட் வெல்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க பிஎஃப் பொசிஷனில் வெல்டர் வந்து வீவிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கீழே கொடுக்கக்கூடிய 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ வீவ் வித் அ ஸ்லோ ட்ராவல் ஸ்பீட் வில் ப்ரொடியூஸ் த ஹையர் ஹீட் இன்புட். நம்ம ஸ்லோவாக நம்ம வந்து
வியூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீட் இன்புட் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானே? ட்ராவல் ஸ்பீடு கம்மியாச்சு அப்படின்னா ஹீட் இன்புட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. சரிங்களா? ஏன்னா வந்து இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ வந்து ஆல்ரெடி வந்து ட்ராவல் ஸ்பீடு கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ஹீட் இன்புட்டு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் பி வாங்க. A stinger with a fast travel speed will produce a higher heat input. உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆச்சு, அந்த ட்ராவல் ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் இன்புட் எப்படி இருக்கும்? லோவராக தான் இருக்கும், ஹையராக இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி நீங்கள் பார்த்தீங்கனாலே வெல்டிங் இன் ஏ பிஏ பொசிஷன் ஆல்வேஸ் ரெக்வயர்ஸ் த யூஸ் ஆஃப் வியூ டெக்னிக். சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து உங்களுக்கு வந்து பிஏ பொசிஷனில் வந்து வெல்ட் பண்ணும்போது வியூ டெக்னிக் தான் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க ஸ்ட்ரிஞ்சரை விட. ஸோ ஆப்ஷன் சியும் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா சம் கன்சூமபிள் அண்ட் ப்ராசஸ் கேனாட் பி யூஸ்ட் ஃபார் பொசிஷனல் வெல்டிங். ஸோ சம் கன்சூமபிள் வந்து ஓவர் ஹெட் பொசிஷன், வெர்டிகல் பொசிஷனுக்குலாம் சூட்டபுளாக இருக்காது. இந்த ப்ராசஸும் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது. ஸோ இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மற்ற ஏசிடி இது எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆன்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ a stinger with a fast travel speed will produce higher heat input. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். The client welding inspector has suggested repairs are increasing due to poor in-process inspection control. One of the repair identified is solidification cracking. Which of the following could limit its occurrence? ஸோ வெல்டிங் இன்ஸ்பெக்டர் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ரிப்பேர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதனாலனா உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் கண்ட்ரோல் அந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு வந்து லேக் இருக்குது, ரொம்ப புவராக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து வராமல் வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு என்ன நம்ம வந்து பண்ணணும்? ஸோ கீழே வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது இது வராமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறலாம். ஸோ எந்த ஆப்ஷனும் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ஏ. செக்கிங் ஆல் வெல்ட் ரூட் ப்ரொஃபைல் பிஃபோர் ஃபில்லிங் அப் பட் வெல்ட். ஸோ ரூட்டில் நம்ம வந்து செக் பண்ணோம்னா சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாமான்னா இல்லை. ஸோ ரூட் ப்ரொஃபைல் எதுக்கு நம்ம வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன், லேக் ஆஃப் பெனிட்ரேஷன் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு தான் வந்து ரூட்டில் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோம், ப்ராப்பராக ஃபியூஸ் ஆகிருக்கா அப்படின்னு. ஸோ சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங்க்கும் நம்ம வந்து ரூட்டில் உள்ள வெல் ப்ரொஃபைலை செக் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ அது பண்ணும்போது சாலிடிஃபிகேஷன் கிராக்கை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், ரெடியூசிங் பெவல் ஆங்கிள் ஸோ லெஸ் வெல் மெட்டல் இஸ் ரெக்வயர்டு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பெவல் ஆங்கிளை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங்கை வந்து நம்ம வந்து குறைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பெவல் ஆங்கிளை ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த
டெப்த் வித் ரேஷியோ அது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி நம்ம யூஸ் பண்ணும்போது அத வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியாது. சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி பாருங்க. என்ஷூர் ஆல் டெபாசிட் வெல் ஆர் வித்தின் 2:1 டெப்ட் டு வித் ரேஷியோ. ஸோ அந்த 2:1 டெப்ட் டு வித் ரேஷியோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங்கை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். ஸோ ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இது பார்த்தீங்கன்னா செக் த மெட்டீரியல் பீயிங் யூஸ்ட் ஆர் இசட் பர்சன்டேஜ் வேல்யூ கிரேட்டர் தேன் 20%. ஸோ இந்த இசட்% மெட்டீரியல் இது வந்து எதுக்கு செக் பண்ணுவோம் அப்படின்னா இந்த லேமுலர் டியரிங். ஸோ அதிலிருந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த இசட்% மெட்டீரியல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங்க்கும் இந்த இசட்% மெட்டீரியலுக்கும் எந்த ரிலேஷன் கிடையாது. இது டைரெக்டாக ரிலேட் பண்ணக்கூடியது வந்து உங்களுக்கு இந்த லேமுலர் டியரிங். ஸோ உங்களுக்கு வந்து இந்த த்ரோட் திக்னஸில் வந்து டக்டிலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இசட்% உள்ள அந்த மெட்டீரியலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணும்போது அந்த உங்களுக்கு அந்த லேமுலர் டியரிங் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம் வெல்டிங் அப்போ. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ fourth question பார்த்தீங்கன்னா during the final inspection of the completed weld you notice a tack weld which was made to aid alignment during setup which has not been removed. What action would you take? So final inspection of completed weld அப்போ வந்து நீங்க வந்து பார்க்குறீங்க இந்த டேக் வெல்டு. ஸோ டேக் வெல்டு வந்து ரிமூவ் பண்ணலை. சரிங்களா? டேக் வெல்டு வந்து ரிமூவ் பண்ணலை. நம்ம செட்டப் பண்ணியிருக்கும் போது அப்படியே வந்து வச்சுருக்காங்க ரிமூவ் பண்ணாமல். ஸோ நம்ம என்ன ஆக்ஷன் வந்து எடுப்போம்? சரிங்களா? ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஏ பாருங்கள். இக்னோர் யுவர் ஃபைண்டிங் அஸ் அ வெல்டிங் இன்ஸ்பெக்டர் ஒன்லி அசஸ் த கம்ப்ளீட்டட் வெல்ட் ஜாயிண்ட். ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம வந்து அந்த கம்ப்ளீட்டட் வெல் ஜாயிண்ட் மட்டும்தான் வந்து எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை வந்து இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, அதுவும் நம்மளுக்கு வந்து மேண்டேட்ரி. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள். suggest the completed weld will only be assessed once the tag has been fully removed and NDT checked. ஸோ இது ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த கம்ப்ளீட்டட் வெல்லை வந்து எவால்வேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த டேகு பார்த்தீங்களா அதை வந்து ஃபுல்லி ரிமூவ் பண்ணிவிட்டு என்டிடி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த கம்ப்ளீட்டட் வெல்லை வந்து எவாலுவேட் பண்ணோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஆக்ஷன் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி பாருங்களேன். இன்ஸ்ட்ரக்ட் த வெல்டர் who has welded the joint to grind out the full area and inspect with MPI to avoid contamination. ஸோ நம்ம வெல்டரை வந்து டைரெக்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ வெல்டிங் ஃபோர்மேன் அவங்கக்கிட்ட சொல்லி, சரிங்களா, அவங்கக்கிட்ட சொல்லி கிரைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எம்பிஐ இதெல்லாம் வந்து நம்ம வெல்டர்கிட்ட சொல்ல தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள். த ரிமைனிங் டேக் வெல் வில் நாட் காஸ் எனி இன் சர்வீஸ் ப்ராப்ளம். இக்னோர் த வெல்ட் அண்ட் அசஸ் த கம்ப்ளீட்டட் வெல்ட். ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து அந்த சர்வீஸில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த டேக் வெல்ல அப்படியே வந்து இக்னோர் பண்ணிடலாம். ஸோ டைரெக்டாக வந்து இந்த கம்ப்யூட்டர் வெல்ல எவாலுவேட் பண்ணிடலாம் அப்படி வந்து சொல்கிறாங்க. இல்லை, ஸோ டேக் வெல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணணும். கண்டிப்பாக அதை வந்து அப்படியே விடக்கூடாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ டேக் வெல் வந்து இருந்துச்சு அப்படின்னா டேக் வெல்ல ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு என்டிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்ளீட் வெல்ல எவாலுவேட் பண்ணணும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The client has asked why the welder doesn't control the arc length with the process 136. Which of the following would be the best explanation? ஸோ FCW 136 வந்து FCW வெல்டிங் ப்ராசஸ். இந்த வெல்டிங் ப்ராசஸில் வந்து வெல்டர் வந்து வெல்ட் பண்ணுறாரு. ஸோ கிளைண்ட் வந்து கேட்குறாங்க, ஏன் வந்து வெல்டர் வந்து இந்த ஆர்க் லென்த் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் வெல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். கீழே 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து எது வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டான வந்து ஆப்ஷன் கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், த வயர் ஃபீட் ஸ்பீட் அப் டு அலோவ் த ஆர்க் லென்த் டு ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ எஸ்ஏடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயர் ஃபீட் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ அது வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. உங்களுக்கு வந்து வயர் ஃபீட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இந்த வயர் ஃபீட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகி ஆர்க் லென்த்தை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஸோ அந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், வயர் ஃபீட் ஸ்பீட் remain constant which keeps the arc length constant. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வயர் ஃபீட் ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே தான் வந்து உங்களுக்கு வந்து வெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதே ஸ்பீடில் தான் வந்து உங்களுக்கு வந்து வயர் வந்து ஃபீட் ஆகும். ஸோ அப்படி வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்கனால உங்களுக்கு வந்து ஆர்க் லென்த்தையும் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த ஆர்க் லென்த் வெல்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணால் வெல்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆர்க் லென்த் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அது வந்து கீப் ஆகும். கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம வந்து இருக்கும். சரிங்களா? அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பேர்ன் ஆஃப் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆர்க் லென்த் வந்து இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ அப்போ ஆர்க் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேர்ன் ஆஃப் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவே வந்து ஆர்க் லென்த்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பேர்ன் ஆஃப் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஆர்க் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்க் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் வந்து ஸ்லைட்லி உங்களுக்கு வந்து வேரி ஆகும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ இங்கே வந்து வயர் ஃபீட் ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த ஆர்க் லென்த் அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து மெயின் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா, த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் as all manual process requires the welder to maintain the arc length throughout the welding. ஸோ வெல்டர் தான் வந்து இந்த ஆர்க் லென்த்தை வந்து எல்லா மேனுவல் ப்ராசஸ்லையும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஆர்க் லென்த் உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ வந்து எஸ்எம்ஏடபிள்யூ, ஜீட்டா இதுலலாம் வந்து உங்களுக்கு வந்து
ஆர்க் லென்த் அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அது வந்து வெல்டரோட கேப்பபிலிட்டியை பொறுத்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது. பட் இதுவே வந்து ஜீமா இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கான்ஸ்டன்ட் வால்டேஜ் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்க் லென்த் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வெல்டர் மட்டும்தான் வந்து அவங்களுடைய கேப்பபிலிட்டி தான் உங்களுக்கு வந்து ஆர்க் லென்த் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெக்கவர்ட்னா அப்படி இல்லை. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி வந்து தப்பு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டி, ட்ராவல் ஸ்பீட் கண்ட்ரோல் த ஆர்க் லென்த். ஸோ ஃபாஸ்டர் வெல்டிங் ஸ்பீட் ப்ரொடியூஸ் ஷார்ட்டர் ஆர்க். ஸோ ட்ராவல் ஸ்பீடு வந்து ஆர்க் லென்த்தை கண்ட்ரோல் பண்ணுதானா? இல்லை. சரிங்களா? ட்ராவல் ஸ்பீடு வந்து நம்ம வந்து ஸ்லோவாக இருந்தால் இல்லை ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஹீட் இன்புட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ ட்ராவல் ஸ்பீடுனால ஆர்க் லென்த்தை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ட்ராவல் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஷார்ட்டர் ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஷார்ட்டர் ஆர்க் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்க் லென்த்து வந்து கம்மியாச்சுன்னா. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.